அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளும் ஒரு நபிமொழி என்ற அடிப்படையில் இன்று நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் கியாமத் நாளில் நெருக்கமாக இருப்பதற்கு என்ன வழியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸின் அடிப்படையில் நாம் பார்ப்போம். கியாமத்துடைய நாளில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு கியாமத்து நாள் வரை வரக்கூடிய எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து இருப்பார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பார்கள். நபிமார்களுடனும் ரசூல்மார்களுடனும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பார்கள். அப்போது நாம் எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெருங்கி இருக்க முடியும் என்று நாம் யோசிப்போம். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நமக்கு ஒரு வழியை காட்டியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். திர்மிதி என்ற கிதாபிலே ஹதீஸ் கிதாபிலே இந்த ஹதீஸை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவுலன் நாசி பி யௌமல் கியாமா அக்ஸருஹும் அலைய ஸலாத்தன். கியாமத் நாளில் எனக்கு மிக நெருக்கமாக இருப்பவராகிறவர் என் மீது அவர்களில் அதிகமாக ஸலவாத்தை சொன்னவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அவுலன் நாசிபி யௌமல் கியாமா அக்ஸருஹும் அலைய ஸலாத்தன். கியாமத் நாளில் எனக்கு மிக நெருக்கமாக இருப்பவராகிறவர் என் மீது அவர்களில் அதிகமாக ஸலவாத்தை சொன்னவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ கியாமத் நாளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நாம் நெருக்கமாக ஆகுவதற்கு வழியாக அதிகமாக ஸலவா சொல்ல வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த ஹதீஸிலே சுட்டி காட்டுகிறார்கள். எந்த அளவு நம்ம அதிகமாக ஸலவாத்து சொல்கிறோமோ அந்த அளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நெருங்கி கொண்டே இருக்கலாம். ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுமே அதிகமாக ஸலவா சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்து கியாமத் நாளில் நபி அவர்களுடைய நெருக்கத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தல் புரிவானாக. ஆமீன். ஆஹிதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.